உண்மையிலே சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய மனைவி இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி வந்து ரொம்ப நல்லா படித்தவங்க. அவங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் தெரியும். அவங்க ரொம்ப அழகாக பெருமைக்கு இல்லை, அவங்க ஒரு நல்லா பாடக்கூடியவர்கள். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் வந்து இந்த பக்கம், அவங்க வந்து அந்த பக்கம். ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் 2 பேருக்குள்ளேயும் அவங்க உயர்ந்தவங்க நாங்கள் தாழ்ந்தவங்க அப்படின்ற எண்ணம் ஒரு நாள் கூட வந்ததே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தாண்டி பார்க்க தான் போகிறீங்க. அவங்க ஒன்றும் புது பொண்ணெல்லாம் கிடையாது, பழைய பொண்ணு தான். அதனால என்ன பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இத்தனை நேரம் திரும்பி பார்க்காதவங்க நீங்கள் இப்போ திரும்பி பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஆமேன். அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உயர்ந்தவர்கள் எப்போ வந்து நான் சொல்லும் போதும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், சார் உன்ன மாதிரி இருக்காது, நீ உன்ன மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாரு, நீ நல்லா ஜெபம் பண்ணுறவா, நீ நல்லா. அவங்க என்ன பார்த்து சும்மா நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்கள் அவ்வளோ எட்டாத உயரத்தில் இருக்கிறீங்கன்னா நான் ஒரு பூச்சி மாதிரி உங்களிடத்தில் வந்து அண்டிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஃபேமு, எனக்கு இருக்கிற உயர்வு, எனக்கு 4 பேர் என்னை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்கிறாங்கன்னா அத்தனைக்கும் உங்களுடைய நிழலில் தான் நான் நிற்கிறேனே தவிர என்னை யாருக்கு தெரியும்? அப்போது இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக பலிபீடத்தில் சொல்கிறேன், என்னுடைய மனசுலையும் நான் நினச்சதில்லை, என்னை விட அவங்க குறைஞ்சவங்க நானும் நினச்சதில்லை, அவங்களும் அவங்க மனசுக்குள்ளே கூட என்ன குறைஞ்சவங்களா ஒரு நாள் கூட நினச்சதில்லை. ஒருவேளை நான் ஒரு நாள் அவங்கள பார்த்து கேட்டேன், நான் ஒரு நாள் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய ஊழியக்காரனாக இல்லை அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒருத்தனாக இருந்து ஒரு வேலைக்கு கூட போக முடியாத ஒரு நபராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேலைக்கு போய் உங்களை காப்பாற்றிருப்பேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிள்ளைங்க பசங்கள்லாம் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? உங்கள் அப்பா பெரிய ஆளா? எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? உங்களுடைய சொந்த குடும்பத்தை நீங்கள் மறக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை கண்டிப்பாக கட்டவே முடியாது. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய பெருமையை பேசுகிற அளவுக்கு பேசிட்டீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் சமாதானம்ன்ற ஒன்று. எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஒரு நாள் பாஸ்டர் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து டீ குடிக்கணும், அந்த காஃபி ஒன்று குடிச்சிட்டு போகலான்னு தோணுது. இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்களை எப்படி எழுப்புறதுன்னு யோசித்தேன். இவங்களை வந்து சத்தம் போட்டு எழுப்புனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்திருந்து தலைக்கு வச்சுருந்தாங்கல்ல அந்த தலையாணி, அந்த தலையாணையை லைட்டாக அப்படியே உருவி அப்படியே வெளியே எடுத்தேன். ஏன்னா அந்த தலையை வந்து வெறும் தரைக்கு மேலே வச்சா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தலையாணையை வெளியே எடுத்துட்டேன். தலையாணையை வெளியே எடுத்தது மாதிரி 2 நிமிஷத்துலேயே இவங்களுக்கு தலை வைக்க முடியாமல் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. எந்திரிச்சியா ஒரு காஃபி போட்டு வரலாமா அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னாங்க. அப்போ என்ன வித்தியாசம்னு கேட்டேன். இல்லை, எங்கள் அப்பா நான் தலைகளை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கும்போது என் தலையை லைட்டாக தூக்கி ஒரு தலையாணையை கொண்டு போய் உள்ளே வைப்பார். ஆனால் நீங்கள் என்னன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புறதுக்காக தலையணை எடுக்கிறீங்க. உடனே நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மா இருக்காங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை எழுப்புறதுக்கு அவ தலையணை உருவிதான் ஆகணும். எனக்கு தனியாக காஃபி போட தெரிஞ்சா உன் தலையாணியா உங்கள் அப்பாவா நான் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ண மாட்டேன். என் புள்ள அப்படி படுத்திருந்தா நான் போய் காஃபி போட்டிருப்பேன். இப்போ எனக்கு நீ தான் இருக்க, நான் உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது. நீ காஃபி போட்டு கொடுத்தாதான் நான் என்ன பண்ண முடியும். அதனால உங்கள் அப்பா வீட்டில் இருந்த அந்த வாழ்க்கையை இங்கே என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. உங்கள் அம்மா, நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்தேன்னா உங்கள் அம்மா எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்க உங்கள் அப்பாவுக்கு. அப்படி நாங்கள் பேசிக்கிட்டோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடத்துல பிள்ளைங்க ஒவ்வொரு அம்மா அப்பாங்க இனி கல்யாணம் போகிற பிள்ளைங்க நீங்கள் ஒன்று நினச்சிக்கணும், நம்முடைய ஃபேமிலியில் நம்முடைய தகப்பனார் தாய் இருந்தது போல் நம்முடைய வீட்டில் போய் அப்படி இருக்க முடியாது. அன்னைக்கு நீங்கள் பிள்ளைங்க உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிள்ளைங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க. ஸ்தானம் பெருசாகுது. தலைமைத்துவம் வர 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 அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் வந்து தனி ஆட்கள் தான்.
இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே பிரிவினை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய பொசிஷன் அவங்க உணரல. என்னைக்குமே அப்பாவுக்கு பிள்ளை ஆக முடியுமா? என்னைக்குமே அம்மாவுக்கு பிள்ளையா இருந்துட முடியுமா? கிடையாது. உங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது புருஷன் வீட்டு வாழ போகும் பொண்ணு இந்த பாட்டு போட்டா போதாது. எல்லா கல்யாண வீட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் முடிச்ச உடனே இந்த பாட்டை போட்டு விட்டுருவாங்க. இந்த பாட்டை அது பாடின உடனே நிறைய பேர் அப்படி நினைக்கிற, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். இல்லை 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 இல்லை, நீ இங்கே சொகுசா வாழ்ந்துருக்கலாம்ப்பா, நீங்க இந்த இடத்துல ஜாலியா வாழ்ந்துருக்கலாம்ப்பா, நீ பைக் எடுத்துட்டு போய் சுத்தி இருக்கலாம்ப்பா, நீ ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி போயிருக்கலாம்ப்பா. பட் நீ அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி நீ ஒரு தனி மனிதன். ஆனா இப்போ நீ உனக்கு பொறுப்பு வந்துருச்சு. என்னுடைய பலிபீடத்துல கண்டிப்பாக நான் அந்த இடத்துல நிக்கல அப்படின்னு சொன்னா அந்த பலிபீடம் ரொம்ப நாள் எனக்கு நிலைக்காது. நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க கல்லாப்பட்டியில நீங்க நிக்கலன்னா, ஆளுவையில நீங்க நிக்கலன்னா, தலைமைத்துவத்துல நீங்க இல்லைன்னா உங்க தொழில் உங்களை விட்டு போயிடும். உங்க ஆசீர்வாதம் உங்களை விட்டு போயிடும். நீங்க நிக்க வேண்டிய இடத்துல தியாகம் பண்ணி தான் பாருங்க. கடையில வேலை செய்யற ஒருத்தருக்கு எந்த அக்கறையும் இருக்காது. வீட்டில் போய் நல்லா பூட்டுனா பூட்டலையானா அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் வேலைக்காரன், அவர் கடையை விட்டு வெளியே போயிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவாரு. ஆனா கடையை பூட்டி இருக்கிறாங்களோ இல்லையோன்னு அங்கலாய்க்கிறது யார் தான் அங்கலாய்க்கணும்னா அந்த கடையினுடைய ஓனர் தான் அங்கலாய்க்கணும். தொழிலாளி நிம்மதியா தூங்கிடுவான், ஓனரால நிம்மதியா என்ன பண்ண முடியாது. நீங்க என்னவா இருக்கிறீங்க? தொழிலாளியா இல்ல. கர்த்தர் தொழிலாளியிலிருந்து எடுத்து உங்களை ஓனர் ஆக்கிட்டாருன்னா கண்டிப்பாக நீங்க விட்டு கொடுத்து தான் ஆகணும், பொறுத்து தான் நீங்க போகணும், நீங்க தாக்கு பிடிச்சு தான் ஆகணும். அப்படி நீங்க கமிட் பண்ணினாதான் நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆமேன் சொல்லுங்கள். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ஒன்று கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள், தாமதியாதிருங்க. எதுக்கு தாமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே நான் எங்க போவேன்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. போனை எடுத்து அம்மா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைய பார்த்தீங்களா அப்படின்ற கூடாது. உடனே பாஸ்டரை கூப்பிட்டு என்னையா கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆமா, யார்கிட்ட போகணும்? உங்க பிள்ளைகளும் உங்களுடைய பசங்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு ஜெபம் பண்றப்பா, நான் உனக்கு ஜெபம் பண்றப்பா. குடும்பம்ன்றது ஏற்றத்தாழ்வு இருக்கதாப்பா செய்யும், நிறைவு குறைவு இருக்கதான் செய்யும்ப்பா. ஆனா நீ ஜெபம் பண்ணு, கண்டிப்பா உன் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். நீ ஆண்டவரிடத்துல போ, நீ ஆண்டவரிடத்துல போ. என்னிடத்துல வந்தா நான் ஒன்றும் உனக்கு செய்ய முடியாது, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ இன்னொரு குடும்பம் ஆயிட்ட, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, கர்த்தரால தான் எல்லாம் பண்ண முடியும்னு எந்த அப்பா சொல்றாரோ, எந்த அம்மா சொல்றாங்களோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை கண்டிப்பா காப்பாற்றப்படும். நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற இந்த ஜெபத்துல யார் இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா ஏதாவது ஒரு தகப்பனார், என்னுடைய அப்பா மாதிரி உங்களை நான் நினைக்கிறேன். நான் தூரத்து ஆட்களை மாதிரி நான் நினைக்கல. உங்க மேல ரொம்ப பாசம் வச்சு சொல்றேன். உங்க பிள்ளைய பார்த்தோ பையனை பார்த்தோ நான் பார்த்துக்கிறேன்ற வார்த்தைய கல்யாணம் முடிச்சு சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. நீங்க எத்தனை நாள் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எத்தனை நாள் பார்ப்பீங்க?